Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Maximum bags with full capacity of rocks. You have n bags numbered from 0 to n minus 1. You are given two zero indexed integer array capacity and rocks. The ith bag can hold a maximum capacity I rocks and currently contain rocks I rocks. You are also given an integer additional rocks. The number of additional rocks you can place in any the number of additional rocks you can place in any of the bags. Okay, return the maximum number of bags that you could have full capacity after placing the additional rocks in some bags. So basically நம்மளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டின்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அரே கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த ராக்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் அடிஷ்னல் ராக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ capacity represents the maximum capacity that the ith rock can hold. So for example, in 0th indexல பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அரேல 2ன்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் 0th இண்டெக்ஸோட கெப்பாசிட்டி வந்து 2. ஓகே, 2 ராக்ஸ் வந்து அது ஹோல்ட் பண்ண முடியும். அதே ராக்ஸில் பாருங்கள், ராக்ஸில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் ஆல்ரெடி ஒரு ராக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு ராக் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம வந்து ஃபுல் கெப்பாசிட்டி ஆக்கிடலாம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 2 இதில், ரைட்? 0th இண்டெக்ஸ் 2 மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ராக் இருக்குது 0th இண்டெக்ஸில். ஸோ இன்னும் ஒரு ராக் கிடச்சா வந்து நம்ம வந்து அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கொண்டு வந்துடலாம். ஸோ அடிஷ்னல் ராக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2 ராக்ஸை வந்து கரெக்டான ராக்ஸோட அரேல நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து மேக்ஸிமம் பேக்ஸ் நம்மளால ஃபுல் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அடிஷ்னல் ராக்ஸ் 2 இருக்குது. ஸோ ஒரு ராக்கை எடுத்து 0th இண்டெக்ஸில் போட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆகிடுச்சு. ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து 2 ஆகிடும். ஃபைன். ஸோ பேசிக்கலி கெப்பாசிட்டியில் வந்து 2 3 4 5 இருக்குது. 4 5 ஃபைன். அண்ட் தென் ராக்ஸில் வந்து 1 2 4 4 இருக்குது. ஸோ 1 2 4 4 ஃபைன். ஸோ 1 2 4 4 இருக்குது. ஸோ இப்போ வந்து அடிஷ்னல் ராக்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னல் ராக்ஸில் ஒரு ராக்கை நம்ம எடுத்துட்டோன்னா இன்னும் ஒரு ராக் தான் இருக்கும். ஸோ ஒரு ராக்கை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறாங்க, அதாவது இந்த 0th இண்டெக்ஸில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ 1 + 1 இங்கே 2 ஆகிடும். ஃபைன், இங்கே 2 ஆகிடும். ஸோ இங்கே 2 ஆச்சுன்னா பாருங்கள், இந்த கெப்பாசிட்டியும் 2 இருக்குது. ஸோ நம்ம ராக்ஸும் 2 இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ இன்னொரு ராக்கை எடுத்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போட்டுடுறாங்க. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போட்டால் இது வந்து 3 ஆகிடும். ஃபைன், 3 ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியும் 3. ஸோ இந்த ராக்ஸுமே 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது இப்போது. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸும் ஃபுல்லாக இருக்குது, அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸ் பாருங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபைன். ஸோ அதனால் நம்ம ஆன்சர் வந்து 3 இப்போது. ஸோ நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கிற பேக்ஸ் எவ்வளோ? 3 பேக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஆன்சர் வந்து 3 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் கொஷின். ஸோ நம்ம மேக்ஸிமம் எத்தனை பேக்ஸை ஃபுல் பண்ண முடியும் அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான், உங்களுக்கே பார்த்தா புரியும். ஃபைன். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நான் இந்த கொஷின் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லாருக்குமே. ஸோ அதில் நம்மளுக்கு பேங்கர்ஸ் அல்கோரிதம்னு ஒன்று இருக்கும். ஸோ பேங்கர்ஸ் அல்கோரிதமில் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் மேட்ரிக்ஸு, நீடட் மேட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு நீடட் மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு மைண்டில். பிகாஸ் இந்த கொஷின் சிமிலராக தான் இருக்குது. அதுக்காக நம்ம பேங்கர்ஸ் அல்கோரிதம்லாம் பார்க்க போகிறது இல்லை இப்போது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது கெப்பாசிட்டி இருக்குது, ராக்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? கெப்பாசிட்டி மைனஸ் நம்ம ராக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு நீடட் கிடச்சிருமா? ஸோ 0th இண்டெக்ஸோட கெப்பாசிட்டி 2 இருக்குது, அண்ட் தென் ராக்ஸ் ஆஃப் 0 என்னது 1 இருக்குது. ஸோ 2 - 1 வந்து 1 கிடச்சிடும் நம்மளுக்கு. இது வந்து நீடடு. ஸோ அதே மாதிரி எல்லா இண்டெக்ஸ்க்கும் பண்ணணும். 3 - 2 1, அண்ட் தென் 4 - 4 0, 5 - 4 1 ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கான நீடட் மேட்ரிக்ஸ். ஃபைன். ஸோ நம்மளுக்கு ஒரு ராக் இங்கே தேவை. 0th இண்டெக்ஸில் 1 ராக் தேவை. ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு 1 ராக் தேவை.
தேர்ட் இண்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு ராக்கே தேவையில்லை. ஃபைன், ராக் தேவையில்லை. அண்ட் தென் மறுபடியும் சாரி திஸ் இஸ் செகண்ட் இண்டெக்ஸ் இது. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்க்கு ராக் தேவையில்லை. அண்ட் தென் தேர்ட் இண்டெக்ஸுக்கு ஒரு ராக் தேவை. ஸோ இது வந்து நம்மளுக்கான நீடட் மேட்ரிக்ஸு. ஃபைன். ஸோ இந்த நீடட் மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஷார்ட் பண்ண என்ன வரும், 0 1 0 1 1 1 0 1 1 1 வரும். ஸோ அதை ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஷார்ட் பண்ண அப்புறம் நம்ம அடிஷ்னல் ராக்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம கவுண்டர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க கவுண்டர் வேரியபிளும் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இன்ஷியலாக கவுண்டர் 1 இருக்குது, 1 ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பேசிக்கலி என்ன செக் பண்ணுவோன்னா, இஃப் அடிஷ்னல் நம்மளுக்கு இருக்க அடிஷ்னல் இஸ் less than if it is greater than the needed of I, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவுண்டர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம அடிஷ்னல் வேரியபிளை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அடிஷ்னல் ராக் ஈக்குவல் டு அடிஷ்னல் மைனஸ் நீடட் ஆஃப் ஐ. ஏன்னா நம்ம நீடட் ஆஃப் ஐயை ஃபில் பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ பேசிக்கலி இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0வாக இருக்குது. ஸோ 0வாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அடிஷ்னல் வந்து 2ஆக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கிரேட்டராக இருக்குது. ஸோ கவுண்டர் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ 1 இருக்குது, 1க்கு வந்துடுது. அதாவது இந்த 0th இண்டெக்ஸ்க்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடுது. ஸோ இப்போ அடிஷ்னல் வந்து 2ஆக இருக்குது. அண்ட் தென் நீடட் வந்து 1ஆக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 2 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கவுண்டர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம அடிஷ்னல் வேரியபிளை வந்து இப்போ 2ஆக இருக்குது. ஸோ இப்போ வந்து 1 ஆகிடும் அடிஷ்னல் வேரியபிள். ஸோ பேசிக்கலி அடிஷ்னல் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நீடடான்னு செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது 1 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1. ஆப்வியஸ்லி இது வந்து ட்ரூ தான். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை கவுண்ட் ஆகிடும். ஸோ 3 ஆகிடும். அண்ட் தென் இப்போ வந்து 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அடிஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது 0 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 1. ஸோ இது வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா நம்ம கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போது கவுண்ட் வந்து இப்போ வந்து 3 இருக்குது. 1 + 1 + 1 3 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வெக்டார் ஆஃப் நீடட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். வெக்டார் இன்ட் நீடட். ஸோ சிம்பிள் ஷார்ட்டிங் தான் இது. கிரீடி அப்ரோச் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இப்போ வந்து இந்த நீடட் வெக்டாரை ஃபில் பண்ணுறேன். இன்ட் I = 0, I is less than capacity dot size I++. ஸோ இப்போது நீடட் டாட் புஷ்பேக் நீடட் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னது, கெப்பாசிட்டி மைனஸ் ராக்ஸ். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் I minus rocks of I. ஃபைன். ஸோ இதாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். நம்ம ஏன் ஷார்ட் பண்ணணும், நம்ம சப்போஸ் ஷார்ட் பண்ணலினா என்ன ஆகும். சப்போஸ் நான் ஷார்ட் பண்ணல, சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்கள். சேம் எக்ஸாம்பிள் நான் ஷார்ட் பண்ணலை. ஓகே. ஸோ 1101 நீடட் இருக்குது. அப்படியே நான் எடுத்துக்கிறேன் 1101. ஸோ 1101 இருக்குது. சேம் நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் additional is less than or equal to needed of I தான் நம்ம செக் பண்ணணும். less than or equal to needed of I. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ட்ரூவாக இருக்கும். ஏன்னா வந்து 2 is greater than or equal to 1 தான். ஸோ அதனால் கவுண்டர் வேரியபிள் 1 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது கவுண்டர் 1 ஆகிடும். லைக் ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கவுண்டர் 1 ஆகிடும். தென் அடிஷ்னல் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிடும். அடிஷ்னல் ஈக்குவல் டு அடிஷ்னல் மைனஸ் த நீடட். ஸோ அதனால் டிக்ரிமெண்ட் ஆகி 1 ஆகிடும் அடிஷ்னல். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்க்கும்போது 1 is less than or equal to 1 is greater than or equal to 1. ஆப்வியஸ்லி ட்ரூ தான். ஸோ 1 ஆகிடும். ஸோ அடிஷ்னல் இப்போ 0 ஆகிடும். ஃபைன். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இஃப் இன்கேஸ் வந்து இங்கே 2ஆக இருந்துச்சுன்னா 1ஆக இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. சப்போஸ் 2ஆக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஃபைன். ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சப்போஸ் நம்ம அரே வந்து இப்படி இருக்குதுன்னா 1 0 1 1 சாரி இப்போ வந்து சப்போஸ்
2 இருக்குது. நம்ம இது வந்து ஜஸ்ட் அன் ஹைப்போதெட்டிக்கல் கேஸ். ஓகே, இது வந்து இந்த எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. ஸோ நான் சும்மா இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ 2 இருக்குது, அண்ட் தென் 1 இருக்குது, அண்ட் தென் 1 இருக்குது, 0 இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம வந்து ஷார்ட் பண்ணலைன்னா, அண்ட் தென் நம்ம அடிஷ்னல் வந்து இப்போது இனிஷியலாக 2ஆக இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். சப்போர்ட் நம்ம ஷார்ட் பண்ணலைன்னா, சப்போர்ட் நம்ம ஷார்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஆன்சர் இது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 2 - 2 0 ஆகிடும் அடிஷ்னல். அண்ட் தென் நம்ம இந்த 1 1 0 இது எதையுமே நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் கவுண்டே வந்து 1 ஆகிடும். ஸோ 1 தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஃபைனல் ஆன்சராக. அதுவே நம்ம ஷார்ட் பண்ணோன்னா இந்த 0 1 1 இந்த 3த்தையும் நம்ம எடுப்போம். ஏன்னா 0 is less than 2, and then next iteration அப்போ 1 வரும். ஸோ 2 - 1 1 ஆகிடும். அண்ட் தென் 1 நெக்ஸ்ட் iteration அப்போ 1 is less than or equal to 1. ஸோ இதுவுமே கன்சிடர் ஆகும். ஸோ 0 1 1 இந்த 3 ராக்ஸுமே கன்சிடர் ஆகும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும். அதே நம்ம ஷார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 ராக் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு ஷார்ட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்கும். அதனால இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் நீடட் ஆஃப், நம்ம எதுக்கு ஷார்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஃபைன். ஸோ ஷார்ட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, ஃபார் இன்ட் I is equal to 0, I is less than needed dot size I plus plus. Suppose if additional rocks is less than needed, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஃபைன். அடிஷ்னல் ராக் வந்து லெஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்ஃபில்லப் பண்ண முடியாது. அதனால நம்ம பிரேக் பண்ணிடலாம். பிரேக். எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷ்னல் ராக் ஈக்குவல் டு அடிஷ்னல் rocks minus needed of I. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட் ஆன்சர் இனிஷியலாக வந்து 0ல் இருக்குது. அண்ட் தென் இப்போது ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அக்செப்ட்னு வருது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான கொஷன் தான். ஐ வுட் சே திஸ் இஸ் அ ஈஸி லெவல் கொஷின். மீடியம்னு இருக்குது, பட் ஆனால் இது ஒரு ஈஸியான கொஷன் தான். இது ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு நேக் கண்டுபிடிக்கணும். கொஷனில் இருக்கிற அந்த ஒரு ட்ரிக்கு பேசிக்கலி கெப்பாசிட்டி ராக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கெப்பாசிட்டி மைனஸ் ராக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நீடட் கிடச்சிடும். எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ஈச் டைம் அந்த அடிஷ்னலை கம்பேர் பண்ணி அடிஷ்னல் ராக்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான அப்ரோச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது. அண்ட் தென் இதே மாதிரி கோடிங் வீடியோஸ் ஆல்ரெடி சம் 40 to 43 வீடியோஸ் இருக்குது. போய் பாருங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.